Hi friends, welcome to Kavitha Samayalare. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான பீட்ரூட் சட்னி. இது நல்ல இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸோட சாப்பிடவும் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. பீட்ரூட்ல நல்ல அயன், கால்சியம் நிறைய சத்துக்கள் இருக்கு. நல்ல ஒரு ஹெல்தியான வெஜிடபிள் இது. நல்ல ஒரு தனிப்பட்ட சுவை இருக்குது இந்த பீட்ரூட்டுக்கு. அதே போல் அந்த பர்டிகுலர்லி அந்த கலர் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு அட்ராக்டிவான கலர் அது. ஸோ அதில் சட்னி பண்ணும்போது ரொம்ப நல்லா தானுங்க. நம்மளுக்கு டெய்லி குக்கிங் ரொட்டீனில் பர்டிகுலர்லி சவுத் இண்டியன் சமையலில் நம்மளுக்கு ரெகுலராக சட்னி செய்வோம். இட்லி தோசைக்கு தேவைப்படும். அதுவே நல்ல காய்கறி எல்லாம் சேர்த்து செஞ்சுட்டு ரொம்ப நல்லா தானுங்க. ஸோ நல்ல இந்த ஹெல்த்தியான பீட்ரூட் சட்னி, நல்ல சுவையான பீட்ரூட் சட்னி எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே 2 மீடியம் சைஸ் பீட்ரூட் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதாவது நல்லா தோலெல்லாம் எடுத்துகிட்டு கழுவி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுட்டேன். இது கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் சட்னியை அரைக்க போகிறோம். ஸோ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட சேர்த்து வச்சு வதக்கி அரைக்கிறதுக்கு மற்ற பொருட்களெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். அது என்னென்னு வதக்கிட்டே பார்த்துடலாம். இங்கே ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். நம்ம எந்த விதமான குக்கிங் ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதில் 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு. உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு நல்லா கொஞ்சம் செவக்க வறுபடணும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை. இது ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலையாக இருக்கிறதுனால உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு வறுத்ததுக்கப்புறமா நான் ஆட் பண்ணுறேன். சப்போஸ் பச்சை வேர்க்கடலைனா நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே ஆட் பண்ணிடுங்க. இப்போ ஒரு 10 சின்ன வெங்காயம் இல்லாட்டி பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 4 பல் பூண்டு அதுவும் நல்லா சேர்த்து ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, 4 அல்லது 5 வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் புளி. இப்போ சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்ச 2 மீடியம் சைஸ் பீட்ரூட் சேர்த்து நல்லா ஒரு 4-5 நிமிஷம் வதக்கி விடுங்க. பீட்ரூட் நல்லா வதங்கணும். ஸோ இப்போ பீட்ரூட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு கப்பளவுக்கு தேங்காய், ஒரு சின்ன கப்பளவுக்கு தேங்காய், அதாவது ஒரு 1/4 மூடி தேங்காய் இருக்குங்க. ஸோ அதுவும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். எல்லாம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டு கொஞ்சம் கெட்டியாக சட்னியாக அரைச்சிக்கணும். அவ்வளோதாங்க, சூப்பரான பீட்ரூட் சட்னி ரெடி ஆகிடுச்சு. நல்லா அந்த உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு வறுத்ததோட நல்லா கோயம்புத்தூர் ஸ்டைலில் கொஞ்சம் வேர்க்கடலை, சின்ன வெங்காயம்லாம் சேர்த்து வதக்கி அரைக்கும் போது செம்மையாக டேஸ்டியாக இருக்குங்க. நல்லா இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸோட சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சூப்பரான சட்னியை எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.